ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் திருமலை 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் பற்றிய முழுமையான தகவல்களை பார்க்கலாம். திருமலை 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் ஆன்லைனில் மட்டும்தான் கிடைக்கும். இந்த டிக்கெட்டை TTD ஆப் மூலமாகவோ TTD வெப்சைட் மூலமாகவோ நாம் புக் பண்ணிக்கலாம். இந்த தரிசன டிக்கெட்டை 3 மாதத்திற்கு முன்னாடியே அட்வான்ஸ்டாக TTD ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த தரிசன டிக்கெட் திருமலை மற்றும் திருப்பதியில் ஆஃப்லைனில் நேரடியாக எங்கேயுமே கிடைக்காது. ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து மினிமம் ஒருத்தருக்கும் மேக்ஸிமம் 6 பேருக்கும் இந்த தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். திருமலை 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்டும் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலினுடைய 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்டும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் ஒரே சமயத்தில் புக்கிங் ஓப்பன் ஆகக்கூடிய காரணத்தினால சில பேர் தவறுதலாக திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலினுடைய 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்டை திருமலை 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் என நினைத்து புக் செஞ்சிடறாங்க. புக் செய்து அவங்க தரிசன டிக்கெட் டவுன்லோட் செய்து பார்த்த பிறகு தான் அவங்க தவறுதலாக டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறதே அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ நீங்கள் இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணும்போது பில்கிரிம் சர்வீசஸ்க்கு கீழே தர்ஷன்ஸ் என்ற ஐக்கன் இருக்கும். அந்த ஐக்கனை கிளிக் செய்தால் சிம்பிளாக ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் என்று ஒரு ஐக்கன் இருக்கும். அந்த ஐக்கனை கிளிக் பண்ணால்தான் திருமலை 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகும். ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் ஐக்கன் பக்கத்திலே இன்னொரு ஐக்கன் இருக்கும். ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் பிராக்கெட்டில் அம்மாவாரி டெம்பிள்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஐக்கன் கிளிக் செய்தால் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலினுடைய 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன பேஜ் புக்கிங் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் 300 ரூபாய் திருமலை தரிசன டிக்கெட் புக் செய்வதாக இருந்தால் வெறுமனே ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் என கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஐக்கனை கிளிக் செஞ்சு புக் பண்ணிக்கோங்க. இதே நீங்கள் வெப்சைட் வழியாக புக் செய்வதாக இருந்தால் லேட்டஸ்ட் அப்டேட்ஸுக்கு கீழே 300 ரூபீஸ் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் என்று ஒரு தனி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸ்ரீ பத்மாவதி அம்மாவாரி டெம்பிள் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் 200 ரூபீஸ் என தனி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 நோட்டிஃபிகேஷன் பக்கத்துலேயும் ப்ளீஸ் கிளிக் ஹியர் என்ற லிங்க் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் செய்தாலே நமக்கு கரெக்டான அந்தந்த பேஜுக்கு நமக்கு போயிடும். ஸோ உங்களுக்கு குழப்பமும் இருக்காது. அதுபோல் நீங்கள் அந்த லிங்கை கிளிக் செய்தும் டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்களை நீங்கள் தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போகக்கூடிய சமயத்தில் ஏஜ் ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு அல்லது ஸ்கூல் ID ப்ரூஃப் அவசியமாக எடுத்துகிட்டு போகணும். 12 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு அவசியமாக இந்த டிக்கெட்ஸ் புக் பண்ணணும். ஒரு முறை ஒரு மொபைல் நம்பர் லாகின், மெயில் ID மற்றும் ஆதார் நம்பரை பயன்படுத்தி 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக் செஞ்சிட்டிங்கன்னா மறுமுறை அதே மொபைல் நம்பர் லாகின், மெயில் ID மற்றும் ஆதார் நம்பரை பயன்படுத்தி அதே 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக் செய்வதற்கு 30 நாட்கள் டைம் கேப் இருக்கணும். இந்த 30 நாட்கள் டைம் கேப் என்பது தரிசனம் பார்த்த நாளில் இருந்து தான் கணக்கு பண்ணணுமே தவிர்த்து டிக்கெட் புக் செய்த நாளில் இருந்து கணக்கில் எடுத்துக்க கூடாது. தரிசன டிக்கெட் புக் செய்த பிறகு நீங்கள் தரிசனத்திற்கு போனாலும் போகலனாலும் இந்த 30 நாட்கள் டைம் கேப் என்பது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். ஒரு முறை நீங்கள் இந்த தரிசன டிக்கெட்டை புக் பண்ணிட்டீங்கன்னா அந்த தரிசன டிக்கெட்டை கேன்சல் செய்யவோ ரீஸ்கெடியூல் செய்யவோ முடியாது. உங்களுக்காக நீங்கள் வேறு எந்த தரிசன டிக்கெட் புக் செய்திருந்தாலும் இந்த 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்டையும் நீங்கள் புக் செஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த மொபைல் நம்பர் லாகின் மூலமாக வேறு எந்த தரிசன டிக்கெட் புக் செய்திருந்தாலும் அதே மொபைல் நம்பர், மெயில் ID மற்றும் ஆதார் நம்பரை பயன்படுத்தி இந்த 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்டும் நீங்கள் புக் செய்யலாம். திருமலையினுடைய தரிசன டிக்கெட்டுகளில் ஒவ்வொரு தரிசன டிக்கெட்டுக்கும் ஒவ்வொரு டைம் கேப் கொடுத்துருப்பாங்க. அந்த டைம் கேப்பை அந்தந்த தரிசன டிக்கெட்டோடு தான் கம்பேர் பண்ணணுமே தவிர்த்து ஒரு டிக்கெட்டினுடைய டைம் கேப்பை இன்னொரு தரிசன டிக்கெட்டோடு நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. உதாரணத்திற்கு ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ்க்கு 180 நாட்கள் டைம் கேப் இருக்கணும் என்பது அவசியம். அதே போல் 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்டுக்கு 30 நாட்கள் டைம் கேப் இருக்கணும் என்பது அவசியம். ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனத்திற்கு இருக்கக்கூடிய இந்த 30 நாட்கள் டைம் கேப்பை ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸோடு கம்பேர் பண்ணக்கூடாது. அதே போல் ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸுக்கு இருக்கக்கூடிய 180 நாட்கள் டைம் கேப்பை அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்டோடு சேர்ந்து நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. அந்தந்த டிக்கெட்டுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டைம் கேப்பை அந்தந்த டிக்கெட்டினுடைய தரிசனத்திற்கு தான் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணுமே தவிர்த்து வேறொரு தரிசன டிக்கெட்டோடு சேர்த்து கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது.
அதனால் நீங்கள் 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக் பண்ண போகிறீங்க. ஆனால் அதற்கு முன்னாடியே அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்டோ, சீனியர் சிட்டிசன் தரிசன டிக்கெட்டோ, ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸோ, வேறு ஏதாவது திருமலை தரிசன டிக்கெட்ஸோ புக் செய்திருந்தாலும் இந்த 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்டும் நீங்கள் புக் செஞ்சுக்கலாம். திருமலையில் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட் இருக்க வேண்டும் என்பது அவசியம். 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்டை வைத்து ஆன்லைனில் நம்ம ரூம் புக் பண்ணிக்கலாம். ஒரு மொபைல் நம்பர் லாகினுக்கு ஒரு ரூம் மட்டும்தான் நம்மளால் ஆன்லைனில் புக் பண்ண முடியும். ஒரு மொபைல் நம்பர் லாகினில் நீங்கள் மேக்ஸிமம் 6 டிக்கெட்ஸ் புக் செய்திருந்தாலும் ஒரு ரூம் தான் ஆன்லைனில் புக் பண்ண முடியும். ஒரு மொபைல் நம்பர் லாகினில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தரிசன டிக்கெட்டை சேம் டைமில் மினிமம் 2 தரிசன டிக்கெட் புக் செய்திருந்தால் மட்டுமே உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் ஒருத்தருக்கு மட்டும்தான் ஒரு தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க்கும் எனேபிள் ஆகாது. உங்களால் ஆன்லைன்லேயும் ரூம் புக் பண்ண முடியாது. தனி ஒரு நபருக்கு டிடிடி திருமலை மற்றும் திருப்பதியில் ஆன்லைன் ஆனாலும் ஆஃப்லைன் ஆனாலும் ரூம்ஸ் கொடுப்பது கிடையாது. அதே சமயம் நீங்கள் 6 தரிசன டிக்கெட் புக் செய்திருந்தாலும் ஒரு மொபைல் நம்பர் லாகினுக்கு ஒரு ரூம் தான் அலாட் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு தரிசன டிக்கெட்டை வைத்து ஐதர் திருமலை அல்லது திருப்பதியில் தான் ரூம் புக் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் 6 அடல்ட்ஸுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க, கூடவே ஒரு 3 குழந்தைகள் வர்றாங்க, உங்களுக்கு ஒரு ரூம் பத்தாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை நல்லா யோசிச்சுட்டு, சப்போஸ் உங்களுக்கு 2 ரூம்ஸ் தேவைப்படுதுன்னா 3 பேருக்கு ஒரு லாகின்லேருந்து தரிசன டிக்கெட்டும், மீதம் இருக்கக்கூடிய 3 பேருக்கு இன்னொரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்தும் நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணும் பட்சத்தில் ஒவ்வொரு மொபைல் நம்பர் லாகினுக்கும் ஒவ்வொரு ரூம் உங்களால் ஆன்லைனில் புக் பண்ண முடியும். அதே சமயம் ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் 2 தரிசன டிக்கெட்ஸாவது நீங்கள் புக் பண்ணியிருக்கணும். அதனால் உங்களுக்கு எத்தனை ரூம்ஸ் தேவைப்படுதோ அதற்கேற்றாற்போல் நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸை ஒவ்வொரு மொபைல் நம்பர் லாகினுக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அதே சமயம் இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ 3 மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து நீங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ண போகிறீங்கன்னா சேம் டைம் 3 மொபைல் நம்பர்லையும் லாகின் செஞ்சு சேம் டைம் 3 மொபைல் நம்பர் லாகின்லையும் நீங்கள் தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ணணும். ஒரே மொபைல் நம்பர் லாகின்லேயே நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு லாக் அவுட் ஆகி அதே மொபைல்லே இன்னொரு நம்பருக்கு மறுபடியும் லாகின் செய்து மறுபடியும் டிக்கெட்ஸ் புக் பண்ணும்போது டிக்கெட்டினுடைய அவைலபிலிட்டி குறைஞ்சிட்டே வரும். அவைலபிலிட்டி குறைய குறைய எரர்ஸ் நிறைய வர ஆரம்பிக்கும். அதே சமயம் டிக்கெட் புக் பண்ண முடியாமலும் போகிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் 3 மொபைல் நம்பர்லேருந்து டிக்கெட்ஸ் புக் பண்ண போகிறீங்கன்னா சைமல்டேனியஸாக 3 மொபைல் நம்பர்லையும் லாகின் செய்து டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கோங்க, ரூம்ஸும் புக் பண்ணிக்கோங்க. இந்த புக் அகாமடேஷன் லிங்க் என்பது ஜென்ரல் அகாமடேஷன் புக்கிங் எப்போ ஓப்பன் ஆகுதோ அந்த நாள் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த லிங்கை கிளிக் செய்து திருமலை அல்லது திருப்பதியில் உங்களுக்கு எங்கே ரூம் தேவைப்படுதோ அங்கே நீங்கள் ரூம்ஸ் புக் பண்ணிக்கலாம். ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் புக்கிங் ஓப்பன் ஆன உடனே பில்கிரிம் சர்வீசஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய தர்ஷன்ஸ் என்ற ஐக்கனை கிளிக் செஞ்சுக்கோங்க. அந்த ஐக்கனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் ஐக்கன்ஸை கிளிக் செஞ்சுக்கோங்க. வர்ச்சுவல் கியூ டைமர் பேஜ் ஓப்பன் ஆகும். வர்ச்சுவல் கியூ டைமர் கம்ப்ளீட் ஆன உடனே கேலண்டர் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் தேதி செலக்ட் பண்ணிக்கோங்க, நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டைம் ஸ்லாட் தரிசனம் தேவையோ அந்த டைம் ஸ்லாட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டைம் ஸ்லாட்டுக்கு கீழே அடிஷ்னல் லட்டுஸுக்கும் உண்டி ஆஃபரிங்ஸுக்கும் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நாம் இப்போ ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதை நீங்கள் ஒமிட் பண்ணிவிட்டு கண்டினியூ பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜில் நீங்கள் தரிசனத்திற்காக சூஸ் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்பிளே ஆகும். அதற்கு கீழேயே ஜென்ரல் டீட்டெயில்ஸும் பில்கிரிம் டீட்டெயில்ஸும் நம்ம என்டர் பண்ண வேண்டியிருக்கும். இந்த டீட்டெயில்ஸை எந்த வித தவறும் இல்லாமல் வேகமாக புக் பண்ணுறதுக்கு மொபைல் கிளிபோர்டு ஆப்ஷனையோ அல்லது நோட்பேட் காப்பி பேஸ்ட் ஆப்ஷனையோ யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி யூஸ் பண்ணணும் என்ற தனி ஒரு வீடியோ லிங்க்கும் நம்முடைய சேனலில் ஆல்ரெடி இருக்குது. அந்த வீடியோனுடைய லிங்க்கை இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ஒரு முறை இந்த டீட்டெயில்ஸை என்டர் பண்ண பிறகு நம்மளால் எந்தவித மாற்றமும் செய்ய முடியாது. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ண பிறகு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு 2 பேஜஸில் என்டர் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்பிளே ஆகும். அதற்கு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேமெண்ட் கேட்வே பேஜ் ஓப்பன் ஆகும். நமக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கு 3 பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் ஆப்ஷன். இதில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு வசதியோ அந்த ஆப்ஷனை செலக்ட் செய்து பேமெண்ட் செஞ்சு முடிச்சிங்கன்னா உங்களுடைய தரிசன டிக்கெட் சக்ஸஸ்ஃபுல்லாக புக் ஆகிடும். தரிசன டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கும் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை கிளிக் செஞ்சு உங்களுடைய தரிசன டிக்கெட்டை நீங்கள் சரிபார்த்து சேவ் பண்ணியும் வச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் எப்போ தரிசனத்துக்கு போகிறீங்களோ அப்போது புக்கிங் ஹிஸ்ட்ரி பேஜ்
கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்டை செலக்ட் செய்து உங்களுடைய தரிசன டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பர் மட்டும்தான் வந்திருக்கு, தரிசன டிக்கெட் எங்களுக்கு புக் ஆகலை, ஆனால் எங்களுடைய அமௌண்ட் பேங்க்கில் இருந்து டெபிட் ஆகிடுச்சுன்னா எந்தவித பிரச்சனையும் கிடையாது. உங்களுடைய அமௌண்ட் டெபிட் ஆன 3 முதல் 7 பேங்கிங் ஒர்க்கிங் டேஸுக்குள்ளேயே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு உங்களுடைய அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடும். புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பர் மட்டும்தான் வந்திருக்கு, டிக்கெட் புக் ஆகலை, மறுபடியும் நாங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாமான்னா அதுவுமே நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். சப்போஸ் இப்போ நீங்கள் பேமெண்ட் ஆப்ஷன் யூபிஐ செலக்ட் பண்ணியிருக்கீங்க, அதில் தான் உங்களுக்கு பேமெண்ட் இஷ்யூ வந்துட்டே இருக்குன்னா அந்த யூபிஐ ஆப்ஷனை தவிர்த்துட்டு மீதம் இருக்கக்கூடிய 2 ஆப்ஷனில் எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அந்த ஆப்ஷனை செலக்ட் செய்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். யூபிஐயில் தொடர்ந்து எரர் வந்துட்டே இருக்குன்னா அதையே நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம், வேறு ஒரு ஆப்ஷனுக்கு ஸ்கிப் செய்து நீங்கள் பேமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒரே ஆப்ஷன் நம்ம நம்பி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது டிக்கெட்டினுடைய அவைலபிலிட்டி குறைஞ்சிட்டே வந்துடும், அதற்கப்புறம் டிக்கெட் புக் பண்ண முடியாத சான்சஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் பேமெண்ட்டில் இஷ்யூஸ் வர்றப்போ வேறு பேமெண்ட் ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்கள். அதே போல் திஸ் புக்கிங் இஸ் ஆல்ரெடி இன் ப்ராக்ரஸ் என்ற எரர் இந்த 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்டில் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வரக்கூடிய எரர். இந்த எரர் வரும்போது அந்த பாப்அப் பாக்ஸுக்கு கீழே அந்த எரருக்கு கீழே என்ன பட்டன் இருக்கோ, ஓகேயோ ரீட்ரையோ என்ன பட்டன் இருக்கோ அதை கிளிக் செய்து மறுபடியும் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஏதாவது ஒரு சமயத்தில் கிளிக் ஆகி நம்முடைய டிக்கெட்ஸ் புக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எந்த ஒரு தருணத்திலையும் எந்த எரர் வந்தாலும் அந்த எரருக்கு கீழே இருக்கக்கூடிய ரீட்ரை பட்டனோ ஓகே பட்டனோ மட்டுமே கிளிக் செய்து நீங்கள் மறுபடியும் டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அட் எனி டைம் அவசரப்பட்டு பேஜுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பேக் லிங்க் கிளிக் பண்ணிடாதீங்க. பேக் லிங்க் கிளிக் செய்தால் மறுபடியும் வர்ச்சுவல் கியூ டைமர் பேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஃப்ரெஷ்ஷாக நம்ம புக்கிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மறுபடியும் எல்லா டீட்டெயில்ஸும் என்டர் பண்ண வேண்டியிருக்கும். டிக்கெட் கிடைக்காமல் போகிறதுக்கான சான்சஸும் அதிகமாகிடும். ஸோ பேக் லிங்க் கிளிக் பண்ண வேண்டாம். எரருக்கு கீழே இருக்கக்கூடிய ரீட்ரை பட்டனோ ஓகே பட்டனோ கிளிக் செய்து டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ரீட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு திஸ் ஸ்லாட் ஹஸ் பின் புக்ட் பை சம் அதர் பில்கிரிம்ஸ் என்ற எரர் வந்துச்சுன்னா நீங்கள் எந்த தரிசன டைம் ஸ்லாட் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஸ்லாட்டை தவிர்த்துட்டு எந்த தரிசன ஸ்லாட்டில் அதிகமான தரிசன டிக்கெட்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுதோ அந்த ஸ்லாட்டை செலக்ட் செய்து டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதுதான் 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்டில் வரக்கூடிய காமனான எரர்ஸ். இப்போது புக்கிங் ஓப்பன் ஆகக்கூடிய நேரத்தில் டிடிடி ஆப்லேயும் லாகின் செஞ்சு வச்சுக்கோங்க, வெப்சைட்லேயும் லாகின் செஞ்சு வச்சுக்கோங்க. புக்கிங் ஓப்பன் ஆன உடனேயே எதில் உங்களுக்கு வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் குறைவாக காமிக்குதோ அந்த டிவைஸில் புக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னொரு டிவைஸில் எதில் உங்களுக்கு வர்ச்சுவல் கியூ டைம் அதிகமாக காமிச்சதோ அதை இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ரெண்டுமே லாகின் செய்து வைத்தால் போன மாதத்துலேருந்து ஒரு புதிய எரர் வருது. ஏன்னா லோட் குறைக்கிறதுக்காக டிடிடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரே நம்பரில் வேறு டிவைசஸில் நம்ம லாகின் பண்ணியிருக்கோம்னா புக்கிங் செய்ய முடியாத எரர் வருது. அதனால் உங்களுக்கு வர்ச்சுவல் கியூ அதிகமான டைம் காமிச்ச அந்த டிவைஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு குறைவான டைம் காமிச்ச அந்த டிவைஸில் புக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.